சோ இன்னொரு ரிவைஸ் பண்ணிடலாம். அப்பதான் அந்த ப்ராப்ளத்த உங்களுக்கு போட முடியும். இந்த 4 கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்டோட ரிவிஷன் தான். சரிங்களா? அதாவது Yes, sir. சொல்லிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்ததுன்னா என்ன ஆங்கிளோ அந்த ஆங்கிள் அப்படியே எழுதிக்கங்க. செகண்ட் குவாட்ரண்ட் வந்ததுன்னா பை மைனஸ் ஆல்பான்னு எழுதுங்க. சரிங்களா? இதே Yes, தேர்ட் sir. குவாட்ரண்ட் வந்துச்சுன்னா ஆல்பா மைனஸ் பைன்னு எழுதுங்க. ஃபோர்த் குவாட்ரண்ட் Yes, sir. வந்ததுன்னா என்ன எழுதுவீங்க? தட் மீன்ஸ் ஆல்பா அதாவது மைனஸ் தீட்டான்னு எழுதுங்க. சரிங்களா? Yes, sir. நம்ம தீட்டா வந்து ஆல்பா நோட் பண்றோம். தீட்டா தான். சரியாம்மா? Okay, sir. சரிங்க. இப்ப அத வச்சு தான் நம்ம போட போறோம். என்னது? இங்க தீட்டா, பை மைனஸ் தீட்டா, தீட்டா மைனஸ் பை அண்ட் மைனஸ் தீட்டா. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ப்ராப்ளத்த நம்ம அப்படிதான் நம்ம ரன் பண்ண போறோம். சரியா கண்ணு? Yes, sir. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்ன சொல்லிக்கிறாங்க? மாடுலஸ் வேல்யூ அண்ட் பிரின்சிபல் ஆர்குமென்ட். மாடுலஸ் வேல்யூ என்னது? மாடுலஸ் ஆஃப் z equal to Modulus of Z1 is equal to root of சரி x போடலாமா? square. ம். Yes, sir. ம், ம். Modulus of Z is equal to root 3 the whole square plus 1 the whole square, which is equal to root of 3 plus 1, which is equal to root 4, which is equal to 2. ஓகே வெரி குட். அடுத்து பிரின்சிபல் ஆர்குமென்ட் வந்து கேபிட்டல் ஏ ஆர்ஜி. ஓகே ஸ்மால் கிடையாது கேபிட்டல் ஏ ஆர்ஜிக்கு சொல்றோம். சரிங்களாம்மா? Yes, sir. அப்ப tan இன்வெர்ஸ் ஆஃப் y பை x. கரெக்ட்டுங்களா? இங்க y Yes, வேல்யூ sir. என்ன? x வேல்யூ என்ன? x வந்து √3 அண்ட் y வேல்யூ வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு 1. அப்ப சொல்றாங்கன்னு tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை √3. 1 பை √3 எந்த ஆங்கிள் கிடைக்கும் tanக்கு? Uh, 60 degree answer. ஏன்னா தெரியலையா? sin theta பை cos theta. Yes, sir. அப்ப கீழ வந்து √3 வர வேணும். அப்ப இது √3 பை 2ன்னு இருந்தா தான் √3 வரும். இது வந்து 1 பை 2 ஆங்கிள் ஆகும். 2 2 கட் ஆகும். எந்த இடத்துல 1 பை 2 வரும் ஆங்கிள் sin theta? theta எந்த வேல்யூ போட்டா அது 1 பை 2 வரும். இதுக்கு theta எந்த வேல்யூ போட்டா √3 பை 2ன்னு வரும். புரியலைங்க சார். ட்ரிகோனோமெட்ரி டேபிள் சொல்றாங்கன்னு 60 டிகிரின்னு கேட்டது 60 டிகிரி பாசிபிளான்னு பாரு. எஸ் சார். ட்ரிகோனோமெட்ரி டேபிள் போட்டு பாரு. ஓகே. இதை நான் வச்சு சொன்னல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோ. அதுல இருந்து டக்கு டக்குன்னு டிவைட் பண்ணி கத்து கொடுத்தனா இல்லையா? அதாவது 5/6 வரும் சார். 5/6னா 1 30 டிகிரி. அதுதான் கேட்குறேன். அதனால தான் இவ்வளோ தூரம் வேஸ்ட் ஆகிடுது டைம். இது √3/2. இது வந்து என்னது? இது வந்து 1. அப்படி என்ன டக்குன்னு இந்த லைன் போட்டு பார்த்துக்க. தப்பா மட்டும் சொல்லாத இந்த லைன் போட்டு பார்த்துக்கோ. இது வந்து சைன் தீட்டாவோட. சைன் தீட்டாவோட வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. 90 டிகிரி. இங்க வந்து காஸ் தீட்டாவோட எடுத்துறீங்க. காஸ் தீட்டானது இந்த பக்கம் வரும். அப்ப என்னது? இது 0 டிகிரி, இது 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வச்சுக்க இதை மட்டும் ஒரு பிட்டடா வச்சு கரெக்டா வச்சு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. சரிங்களா? அப்ப என்னது? 30 டிகிரி நம்மளுக்கு கரெக்ட். இது 30 டிகிரி √3/2. இதனோட 30 டிகிரி 1/2. அப்ப டினாமினேட்டர் 1/√3 வந்துன்னா இஸ் கால்ட் a 30 டிகிரி. தட் மீன்ஸ் π/6. கரெக்டாமா? எஸ் சார். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? இது 2. இதனோட வேல்யூ எவ்வளவு? π/6. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. கரெக்டா? எஸ் சார். செகண்ட் ஒன் x ஓட வேல்யூ என்ன? -√3. y வேல்யூ என்ன? 1. அப்போ மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ என்ன கிடைக்கும்? இதுக்கு 2 தான் கிடைக்கும். பட் என்ன நடக்குதுன்னு பாத்துங்க. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா செகண்ட் குவாட்ரண்டா? ரியல் பார்ட் வந்து மைனஸ், இமேஜினரி பார்ட் வந்து பிளஸ். மைனஸ் பிளஸ்னு எந்த குவாட்ரண்ட் இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கும். கரெக்டாமா? எஸ் சார். செகண்ட் குவாட்ரண்ட் எப்படி எழுதணும்னு சொல்லிக்கிறேன்? பை மைனஸ் தீட்டா. அப்போ பை மைனஸ் தீட்டா வேல்யூ என்ன? π/6. கரெக்டாமா? எஸ் சார். 6 எழுதினா 6π minus π divided by 6 that is equal to π/6. கரெக்டாமா? எஸ் சார். அப்ப இதனோட ஆர்குமெண்ட் வேல்யூ என்ன? செகண்ட் ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா π/6. கரெக்டா கண்ணே? டவுட் இருந்தா கேட்டுக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ் சார். புரிஞ்சுதுங்க சார். அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் எந்த குவாட்ரண்ட்? ரியல் பார்ட் நெகட்டிவ், இமேஜினரி பார்ட் நெகட்டிவ். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப எந்த குவாட்ரண்ட் வரும்? ரெண்டுமே நெகட்டிவ்னா ரெண்டுமே கீழ. அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். கரெக்ட்டா? தேர்ட் ப்ராப்ளம் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். சரியாமா? எஸ் சார்.
அப்போ இது எப்படி எழுதுவீங்க? டீட்டா டீட்டா வந்து பை பை சிக்ஸ் கரெக்டுங்களா? பை பை சிக்ஸ் மைனஸ் பை கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ சிக்ஸ் எல்சியம் எடுத்து என்ன கிடைக்கும்? மைனஸ் பை பை சிக்ஸ்னு வரும். -5/6. கிளியரா? எஸ் சார். மாடலஸ் அபிஜெட் என்ன? மாடலஸ் அபிஜெட் வந்து எல்லாத்துக்குமே 2 தான் வரும் கரெக்டுங்களா? எல்லாத்துக்குமே 2 தான் வரும். ஏன்னா மைனஸ் ரூட் 3/2 அதாவது எப்படி எழுதுவீங்க? மாடலஸ் அபிஜெட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் வந்து 3, 1 ஸ்கொயர் வந்து 1, அப்போ 4னா 2னு வரும். அப்போ எல்லாத்துக்குமே மாடலஸ் அபிஜெட் என்ன வரும்? 2 தான் வரும். பட் ஆங்கிள் வேல்யூ மட்டும் மாறும். கரெக்டாமா? எஸ் சார். இது எந்த குவாட்ரண்ட் ஆகுது? எந்த குவாட்ரண்ட் என்ன வேல்யூ வரும் சொல்லு பார்க்கலாம். மைனஸ்ல வருது செகண்ட் குவாட்ரண்ட்ங்களாங்க சார்? ரியல் பத்திய புரியும் இல்லையா? நம்மளுக்கு தெரியும்ல கார்ட்டீசியன் ஃபார்மட் படி இது பிளஸ் பிளஸ் கரெக்டா? எக்ஸ் ஆக்சிஸ் பிளஸ் ஒய் ஆக்சிஸ் பிளஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் ஒய் ஆக்சிஸ் பிளஸ் கரெக்டா? எஸ் சார். தேர்ட் குவாட்ரண்ட் ஒய் எக்ஸ் ரெண்டுமே மைனஸ். எஸ் சார். ஃபோர்த் குவாட்ரண்ட் என்னது? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்து பிளஸ் ஒய் மைனஸ். அப்ப சொல்லுங்க இது எந்த குவாட்ரண்ட்? எக்ஸ் வந்து பிளஸ் ரூட் 3 கரெக்டா? சார் y மைனஸ். அப்ப இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்னா என்ன ஃபார்முலா? மைனஸ் தீட்டாவா? எஸ் சார். அப்போ மைனஸ் தீட்டானா மைனஸ் பை பை 6. புரியுதா? மைனஸ் தீட்டா என்னது? மைனஸ் பை பை 6. இதை மட்டும் கொஞ்சம் கிளியரா டயக்ராம் போட்டு எழுதிக்க. நான் ஒரே இதில் எழுதிக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் எந்த குவாட்ரண்ட் வருது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் இண்டிவிஜுவலா நீங்க வந்து குவாட்ரண்ட் தனித்தனியா போட்டு எழுத அப்பதான் புரியும். சரியா? ஓகேங்க சார். கம்ப்ளீட் பண்றாங்க. எஸ் சார். தனித்தனியா இண்டிவிஜுவலா போட. ஓகேங்க சார். எழுதிட்டே எழுதிட்டு இருக்கேங்க சார். ஒவ்வொரு லைனை பார்த்து கரெக்டாக பார்த்து எழுதிக்கோ. எஸ் சார். ஒவ்வொன்றுக்குமே தனி டயக்ராமாக போட்டுருது. நான் ஒன்றா போட்டேன். ஒவ்வொன்றுக்குமே தனி டயக்ராம் போட்டுருது. அப்போ ஈஸியாக இருக்கும். எஸ் சார். அப்படிதாங்க சார் போட்டிருக்கேன்.
ம் ம் Editing, sir. ஓகே அப்போ அவங்க பாருங்க இது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கொடுத்ததுனால நம்ம இப்படி எழுதிக்கிறோம். இதே வந்து எதுவுமே கொடுக்கல ஆர்குமெண்ட் சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க, டீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட வேணும். அதுக்கு முன்னாடி ஸ்மால் ஆர்குமெண்டோட ஃபார்முலால போயிட்டு அப்ளை பண்ணணும். சரிங்களா? வெறும் ஜென்ரலா கொடுத்துருந்தானா சரியாம்மா? ஓகேங்க சார். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? எஸ் சார். ஓகே, இவன் பாருங்க என்ன சொல்லிக்கிறானு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து போலார் ஃபார்ம்ல எழுத சொல்றான். போலார் ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதுன்னு தெரியும். போலார் ஃபார்ம் சரிங்களா? அதாவது z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு இருக்குதுன்னா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு இதான் போலார் ஃபார்ம். சரியாம்மா? ஓகேங்க சார். இப்போ ஆர் வேல்யூ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். z ஈக்குவல் டு -1 மைனஸ் ஐ. அப்போ ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z. கரெக்டாம்மா? அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் -1 ஹோல் ஸ்கொயர். இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். அப்போ என்ன கிடைக்கும் சொல்றாங்கன்னு, -1 ஹோல் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆயிரம் ரெண்டுமே. அப்போ 1 + 1. அப்போ ஆரோட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு, √2 தெரிஞ்சிச்சு. சரியாம்மா? எஸ் சார். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? தீட்டா ஈக்குவல் என்ன, tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். கரெக்டாம்மா? எஸ் சார். அப்போ இங்கே ரியல் பார்ட் வேல்யூ என்ன, x ஈக்குவல் டு -1 ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு அண்ட் y ஈக்குவல் டு -1 இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன கிடைக்கும், -1 டிவைடட் பை -1. சரியாம்மா? எஸ் சார். அப்போ டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ரியலும் மைனஸ் பார்ட்டு, இமேஜரி மைனஸ் பார்ட்டு. அப்போ எந்த குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட். எஸ் சார். தேர்டு குவாட்ரண்ட்ல நம்மளுடைய தீட்டா வேல்யூ என்ன? தீட்டா மைனஸ் பை. தீட்டா மைனஸ் பை. பை. இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ சார். சரி, அப்போ தீட்டா மைனஸ் பைனா நம்ம எப்படி எழுதுவீங்க, அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? அப்போ இது மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா tan இன்வர்ஸா மாடலஸ் போட்டு எழுதுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தீட்டா மைனஸ் பை. கரெக்டுங்களா? அப்போ எழுதுறீங்க தீட்டானா எவ்வளவு, தீட்டா வேல்யூனா tan இன்வர்ஸ் ஆஃப் 1. கரெக்டுங்களா? அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பட் தேர்ட் குவாட்ரண்ட்ல ஃபார்முலால அப்ளை பண்ணுவீங்க. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ 1னா π/4, π/4 மைனஸ் பை. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ -3π/4. -3/4. அப்போ மாடலஸ் எடுக்க சொல்றாங்க. மாடலஸ் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், ஆக்சுவலா -3/4 இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ மாடலஸ் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 3π/4. 3π/4. அப்போ இது வந்து என்னது, கேபிட்டல் ERG யோட நம்ம என்ன பண்ணணும், எதுவுமே சொல்லல, அதனால ஸ்மால் ஆர்ஜிக்கு மாத்தணும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஸ்மால் ஆர்ஜி என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவேன், 2π இல்ல ஸ்மால் ARG. நெகட்டிவ்னு வச்சு போட்டுக்கோ, தப்பு கிடையாது. சரிங்களா? ஆக்சுவலா இது தேர்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ் தானே. அப்போ நீங்க நெகட்டிவ்னு வச்சு போட்டுக்கங்க. சரியாமா? நெகட்டிவ்னு வச்சு போட்டுங்க, வேற எதுவும் மாத்திடாதீங்க. சரியாமா? எஸ் சார். அப்போ ஸ்மால் a ஆர்குமெண்ட் z ஈக்குவல் டு என்னது, நீ சொன்ன மாதிரி கேபிட்டல் ARG ஆர்குமெண்ட் z plus 2nπ. அப்போ இதனோட வேல்யூ என்ன, -3π/4 plus 2nπ. அப்போ இது எப்படி எழுதலாம், 2nπ minus 3π/4. கரெக்டாமா? கமா n belongs to எங்க எழுதுவ, z ன்னு எழுதுவ. n belongs to z ன்னு எழுதுவ. சரியாமா? எஸ் சார். இது ஆர்குமெண்ட் ஆஃப் z ஓட வேல்யூ. சரிடா கண்ணு? எஸ் சார். சரி, இப்போ என்ன எழுதலாம் இதுக்கு, இதுக்கு என்ன எழுத விடாக்கண்ணு, புரியலைங்க சார். போலார் ஃபார்ம் மாற்ற சொல்லிக்கிறேன். போலார் ஃபார்ம் எப்படி எழுதுவீங்க, போலார் ஃபார்ம் r and தீட்டாவோட வேல்யூ மெயின் அப்ளை பண்ணுங்க. z ஈக்குவல் டு -1 மைனஸ் ஐ கேன் பி ரிட்டன் as r இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ இது எப்படி எழுதுனா சொல்லுங்க பார்க்கலாம்.
r into r ஓட வேல்யூ √2வா r ஓட வேல்யூ √2 கரெக்டாமா Yes, sir. cos theta theta ஓட வேல்யூ என்ன 2n pi 2n pi minus 3/4 3 கரெக்ட்டுங்களா pi by 4. Yes, sir. Plus I into. sin 2n minus 3/4 கரெக்டாமா Okay, sir. இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் புரிஞ்சுதுங்க சார். சரி இதுக்கு இன்னொரு ஐடியா அப்ளை பண்ணிடுறானுங்க என்ன ஐடியா நான் சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க ஆக்சுவலாக n பிலாங்ஸ் டு இன்டிஜர் தானே இந்த ஸ்மால் n எஸ் சார். இந்த ஸ்மால் n ங்கிறது இன்டிஜர் கரெக்டா அப்போ sir. பாசிட்டிவ் போட்டால் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டால் நெகட்டிவ் தானே அப்படிங்கும்போது இது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறாங்க ஆக்சுவலாக இது வந்து என்னன்னு மாத்துறாங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க √2 ஓகேங்களா காஸ் Yes. இது மைனஸ் போட்டாலும் பிளஸ் போட்டாலும் காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் கரெக்டா காஸ் ஆஃப் பாசிட்டிவ் தீட்டாலும் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாலும் என்ன கிடைக்கும் காஸ் தீட்டான்னு கிடைக்கும் கரெக்டாமா எஸ் சார். அப்போ இது என்ன எழுதுறாங்க 2n பை இந்த மைனஸ் என்ன பண்ணிடுறாங்க பிளஸ் மாத்திக்கிறாங்க ஏன் பிளஸ் மாத்துறாங்கன்னா மைனஸ் போட்டாலும் உங்களுக்கு பிளஸ் தான் கிடைக்கும் போது பட் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும் கரெக்டாமா அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா மைனஸ் ஐ சைன் 2n பை பிளஸ் 3π/4 மாத்திக்கிறாங்க சரிங்களா அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல மைனஸ் ஆகுது ஏன்னா நெகட்டிவ் ஆஃப் மைனஸ் சைன் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா அதனால இந்த இடத்துல மட்டும் மைனஸ் வருது அப்போ கடைசி ஃபார்மேட் எழுதும் போது இதுதான் நம்மளுடைய ஆன்சர் சொல்லிட்டு எழுதுறீங்க சரிங்களா ஆக்சுவலா இதோட விட்டாவும் உங்களுடைய ஆன்சர் கரெக்ட் தான் பட் ஃபைனல் ஆன்சர் வந்து அதை சொல்லிக்கிறாங்க இதுவும் கரெக்ட் தான் சரிங்களா இந்த ஆன்சர் விட்டாலும் கரெக்ட் தான் இந்த ஆன்சர் எழுதினாலும் உங்களுக்கு கரெக்ட் தான் சரியாமா ரீசன் பார்த்தா இந்த ஃபார்மா எழுதிக்கணும் பதிலா இதுதான் ரீசன் தெரிஞ்சுட்டு இதுதான் ரீசன் சரிங்களா ஓகேங்க சார் மற்றபடி எதுவும் இல்லை சரிங்களா நோட் பண்ணிக்கிடுங்க ஓகேங்க சார் சார் மேல இருந்தது காமிங்க ஓகே மேலே காட்டிடுறேன் எங்க இருந்தமா ஃபர்ஸ்ட்ல இருந்துங்க சார் ஓகே சார் நெக்ஸ்ட் இருக்கிறது காமிங்க சார் டயகிராம் போட்டு எழுதிக்கோ ஓகேங்க சார் சார் நெக்ஸ்ட் இருக்கிறது காமிங்க சார்
எழுதிட்டேங்க சார். எழுதிட்டீங்களா? சார் எழுதிட்டேங்க சார். ஓகே. அப்போ ஒரே ஒரு ஐடியா நான் வச்சுக்கிட்டீங்க. அதாவது தீட்டாவோட வேல்யூ நெகட்டிவ் வந்ததுன்னா தீட்டாவோட வேல்யூ நெகட்டிவ் வந்ததுன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா என்னவா மாறுது? இந்த இடத்துல மைனஸ் ஆயிடுது. அதை மட்டும் நான் வச்சுக்கணும். ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? அதுதான் இங்கே மாற்றி சரிங்களா? மைனஸ் வந்திருக்குது, இது அப்படியே எழுதிட்டீங்க ப்ளஸ் போட்டு. பட் இங்கே மைனஸ் வந்திருக்குது, அந்த மைனஸ் வெளியே போட்டுட்டு இங்கே ப்ளஸ் மாற்றிட்டீங்க. கரெக்டுங்களா? அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிடாங்க. சரியா? ஓகேங்க சார். இதுலேயே செகண்ட் கொஸ்டின் ஒன்று இருக்குது, சொல்ல பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க? z equal to 1 plus I root 3 புக்கு இல்லை, இந்த செகண்ட் கொஸ்டின் 1 plus I root 3 கரெக்டாக கண்ணு? எஸ் சார். சரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க்குன்னு மாடலஸ் ஆஃப் பிஜெட். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க? போலார் ஃபார்ம் மாற்ற சொல்கிறோம். ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா ஒரு 2 மார்க் கொஸ்டின் இதுலேருந்து வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இல்லை 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஓகேங்க சார். ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் பிஜெட். அப்போ என்னச்சு? ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். r equal to root 4, r equal to 2. சரிடா கண்ணு? எஸ் சார். அடுத்து தீட்டா. தீட்டா equal to tan inverse of y by x. இது வந்து என்னது? ஆர்குமெண்ட் ஆஃப் பிஜெட் பண்ணுறோம். கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் பிஜெட். அப்போ என்னச்சு? tan inverse of 1 by root 3. அப்போ என்ன கிடைக்குது? 1 by root 3 ஓட வேல்யூ என்னடா கண்ணு? ஆக்சுவலாக ரெண்டுமே பாசிட்டிவ். ரியல் பார்ட்டும் பாசிட்டிவ், இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவ். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் எங்கே இருக்கும்? ஃபர்ஸ்ட் குவார்டர்னு இருக்கும். கரெக்டுங்களா? ரெண்டுமே பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் குவார்டர். ஃபர்ஸ்ட் குவார்டர்னு நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். என்ன வேல்யூ இப்போ தானே சொன்னீங்க? என்ன வேல்யூ இது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் குவார்டரில் 1 by root 3 ஓட வேல்யூ என்ன? டேனுக்கு வந்து 1 by root 3 ஓட வேல்யூ என்ன? 30 டிகிரி. பை பை 6. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ ஸ்மால் ஆர்குமெண்ட் என்ன ஆகும்? கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் z plus 2n. 2n பை. அப்போ என்னாச்சு? 5/6 plus 2n பை. சரி, அப்போ இஜெட்டுக்கு மாற்றிடலாமா? அப்போ ஜிடெக்கோட ஆரோட வேல்யூ ரூட் 2. சாரி 2 தானே இது? இப்போ ப்ரீவியஸ் ப்ராடக்ட் 2 வந்து 1. ஓகே, அதுக்கு இது 2 தான் வரும். ஓகே, அப்போ இது 2 கரெக்டாமா? ஆரோட வேல்யூ 2 இன்ட்டு காஸ் தீட்டா. காஸா என்ன கிடைக்குது? 2n பை ப்ளஸ் 5/6 ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் 2n பை ப்ளஸ் 5/6. ஸோ இது எழுதி பழகுதுன்னா நம்மளுக்கு 7th எக்ஸசைஸ், 8th எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஃபார்மேட் ப்ராப்ளம், 7th எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஃபார்மேட் ப்ராப்ளம் இருக்கும். ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி பழகிக்கோ. இது பேஸ் பண்ணி ஒரு 2 மார்க் வரும். அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். சரிங்களா? இவ்வளோ தான் போலார் ஃபார்மோட கன்வெர்ட் பண்ணுற ஐடியா. சரிங்களா? ஓகே சார். முன்னாடி எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு 3 கொஸ்டின் என்னமோ கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறதுன்னு எப்படி போடுவீங்க? Write in polar form of the following complex numbers. அதே தான். அப்போ போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறோம். கரெக்டாக? எஸ் சார். 3 கொஸ்டின், 4 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்போ எடுத்த முடியும் இஜெட் ஈக்குவல் என்ன எழுதுவீங்க? 2 ப்ளஸ் ஐ 2 ரூட் 3 எழுதிவீங்க. கரெக்டுங்களா? சரி, அப்போ மாடலஸ் ஆஃப் இஜெட் தான் வந்து நம்மளுடைய ஆரோட வேல்யூ. அப்போ இஜெட் ஈக்குவல் இது எழுதிங்க. இஜெட் ஈக்குவல் என்ன? ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. கரெக்டாக கண்ணு? எஸ் சார். கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு. அப்போ ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். ஓகே. எவ்வளோ கிடைக்கும்? 4 ப்ளஸ் 4 இன்ட்டு 3 12. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ 16னா ஆரோட வேல்யூ 4னு வருதா? எஸ் சார். அப்போ கேபிட்டல் ஆர்குமெண்ட் இஜெட் ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? tan inverse of y by x. எஸ் சார். அப்போ என்னாச்சு? tan inverse of y. y ஓட வேல்யூ என்ன?
2 root 3 divided by x என்ன 2 2 2 2 cancel ஆயிடு uh, tan inverse of root 3 tan inverse of root 3 ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பாசிட்டிவா எழுதுனா இந்த டயகிராம் போடுங்க ரியல் கீழ வரும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ரெண்டுமே பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கரெக்டா கண்ணே எஸ் சார் அப்ப என்ன டிகிரி சொல்லிட்டீங்க 60 டிகிரினா பை பை 6 5/3 ஓகே தேங்க்யூ 5/3 தான் நான் மாத்தி போட்டேன் ஓகே அப்ப ஸ்மால் ஆர்குமெண்ட் ஆஃப் z என்ன வரும் 2n பை argument of z plus 2n pi நான் மாத்தி எழுதுறேன் அவ்வளவுதான் ரெண்டு பிளஸ்னால நான் மாத்தி எழுதிட்டேன் அப்ப என்னாச்சு 2n பை பிளஸ் 5/3 கரெக்டா கண்ணே எஸ் சார் அப்ப z equal to r into cos theta 4 into cos theta அப்ப cos of 2n by plus 5/3 plus I into sin of 2n by plus 5/3 is correct any doubt ma இல்லைங்க சார் புரிஞ்சுதுங்க very good எனக்கு ஒரு ரெண்டு ப்ராப்ளம் போட்டு காட்டுங்க இந்த ஓகே ரெண்டு ப்ராப்ளத்தையுமே போட்டு காட்டுங்க அப்பதான் உங்க டவுட் கிளியர் ஆகும் இந்த ப்ராப்ளத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்க சார் போட முடியுதா கண்ணு எஸ் சார் போட்டிருக்கேங்க சார் ஆக்சுவலி இது எந்த குவாட்ரண்ட் வருதுன்னு பார்த்துட்டீங்களா எக்ஸ் வந்து 3 ஒய் வந்து மைனஸ் ரூட் 3 எந்த குவாட்ரண்ட்ரா ஃபோர்த் குவாட்ரண்ட்டுங்க சார் சூப்பர் ஃபோர்த் குவாட்ரண்ட் இது ஆக்சுவலாக ஆரோட வேல்யூ என்ன வந்தது ரூட் 12 ஆரோட வேல்யூ 2 root 3 2 root 3 கரெக்ட் ஆன்சர் 12 வரும் 2 root 3 கரெக்ட் ஆன்சர் எஸ் தீட்டா சார் அதாவது கேபிட்டல் ஆர்குமெண்ட் கேபிட்டல் கேபிட்டல் வந்துட்டு -5/6
minus pi by 2 6. tan inverse y by x minus Yes, root sir. 3 divided by 3 டா இது Yes, இது sir. கட்டுனா root 3 அப்ப நெகட்டிவ் Yes, sir. அப்ப tan inverse Minus 1 by root 3 ஆமா 1 by root 3 இது என்ன கிடைக்கும் மைனஸ் minus 5 by 6. ஓ பை பை 6 சொன்னீங்க பை பை 2 சொன்ன மாதிரி கரெக்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் Yes, sir. அப்ப இது என்ன ஃபார்மேட் வருது அது 2 root 3 cos 2n pi minus pi by 6 yes, sir. plus I sin 2n pi minus pi by 6 2 n pi. Yes, sir. இதோட விட்டுட்டாலும் சரி இல்லை அந்த மைனஸ் தூக்கி இங்கே போட்டு எழுதினாலும் சரி மேக்ஸிமம் இதோடய விட்டுருங்க இல்லை மைனஸ் தூக்கி இங்கே போட்டு இதை ப்ளஸ் போட்டாலும் சரி சரியாம்மா Okay, sir. செகண்ட் ஒன்று ஓகேவா கிளியரா Yes, sir. தேர்ட் ஒன்று அதே மாதிரி போடுங்க Yes, sir. பொட்டி எடுக்கணும் செகண்ட் தேர்ட் ஒன்றுக்கு ஒரே நிமிஷம் சார் ஆரோட வேலையை கண்டுபிடிச்சிட்டியா எஸ் சார் 2 root 2 2 root 2 கரெக்டா எஸ் சார் தீட்டா வேலையை கண்டுபிடிச்சிட்டியா 5 by 4 பை பை 4 மைனஸ் 3 பை பை 4 எந்த குவாட்ரண்ட் ரெண்டுமே நெகட்டிவ் அவசரப்படக்கூடாது ரெண்டுமே நெகட்டிவ் செக் பண்ணு ரெண்டுமே நெகட்டிவ் எங்க இருக்கும் sir argument tan inverse of y by x தானேங்க சார் ஆமா tan inverse of y by x y ஓட வேல்யூ என்ன -2 x ஓட வேல்யூ என்ன -2 அப்ப x நெகட்டிவ் வேல்யூ y நெகட்டிவ் வேல்யூ x y எங்க நெகட்டிவ் வேல்யூ இருக்கும் தேர்ட் குவாட்ரண்ட் தானே சார் நான் குவாட்ரண்ட் சொல்லலைங்க சார் குவாட்ரண்ட் பார்த்து நம்ம போடணும் அதுதான் இப்ப கத்துட்டு இருக்கிறோம் இல்லைங்க சார் ஆர்குமெண்டோட வேல்யூ ஆமாடா ஆர்குமெண்ட் வேல்யூ குவாட்ரண்ட் பார்த்து தானே எழுதணும் இப்ப நீ ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறீன்னா x நெகட்டிவ் y நெகட்டிவ் அப்ப இங்க என்ன ஃபார்முலா θ மைனஸ் பை கரெக்டா நீ போட்ட பை பை 4 என்ன ஆகும் பை பை 4 மைனஸ் பைன்னு எழுதணும் சரியாமா எஸ் சார் அது மறந்துட்டியா ஆமாங்க சார் அப்படி இல்ல ஆர்குமெண்ட் தான் கண்டுபிடிக்கிற ஆர்குமெண்ட் கூட குவாட்ரண்ட் பார்த்து எழுதணும் அப்ப என்னாச்சு பை பை 4 மைனஸ் பைன்னு எழுதணும் அப்ப என்ன கிடைக்கும் மைனஸ் 3 பை பை 4 கிடைக்கும் சரியாமா எஸ் சார் அப்ப இஜெட்டோட வேல்யூ என்ன புரிஞ்சுதா இல்ல டவுட் இசட்டோட புரிஞ்சுதுங்க சூப்பர் அப்ப cos of θ எவ்வளவு கிடைச்சது -3 by 4 அப்ப 2n pi -3 by 4 -3 by 4 plus I sin 2n pi -3 by 3 by 4 இதுக்கு தேர்ட் क्वेश्चन சரிங்களா எஸ் போர்த்து பார்த்தலாமா எஸ் சார் சரி கீழ எழுதுற போர்த்தோட ஆன்சர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க क्वेश्चन சொல்ற போர்த்தோட क्वेश्चन ஃபர்ஸ்ட்ல போர்த்தோட क्वेश्चन z equal to 3 minus 1 divided by cos pi by 3
plus I sin pi by 3. அப்போ இது ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டா -1 plus I divided by cos pi by 3 plus I sin pi by 3. கரெக்டாமா? Yes, sir. இது எப்படி எழுதலாம்? எனி ஐடியா? ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து மாடுலஸ் ஆஃப் இஜெட். கரெக்ட்டுங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் -1 plus I divided by cos pi by 3 plus I sin pi by 3. கரெக்டாமா? Yes, sir. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் z1 divided by z2 என்னன்னு தெரியும்? மாடுலஸ் ஆஃப் z1 divided by மாடுலஸ் ஆஃப் z2 தெரியும். கரெக்ட்டுங்களா? அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணுங்க. ரெண்டுக்கும் தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கோங்க. அப்போ என்னாச்சு? மாடுலஸ் -1 plus I divided by modulus of cos pi by 3 plus sin pi by 3. என்னாச்சு? டவுட் இருக்குதா? No, sir. சரி, அப்போ மேலுக்கு தனியா ரூட் கண்டுபிடிங்க, கீழக்கு தனியா ரூட் கண்டுபிடிங்க. அப்போ என்னாச்சு? ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் plus I plus 1 square divided by root of cos pi by 3 cos squared pi by 3 plus sin square pi by 3. cos squared plus sin squared என்ன? 1. Yes, sir. அப்போ இந்த ரிசல்ட் என்ன? 1. கரெக்டாமா? இந்த ரிசல்ட் வந்து 1 ஆயிடும். cos squared plus sin squared. அப்போ நியூமரேட்டர் மட்டும் போடுங்க. √1 plus √1. அப்போ மாடுலஸ் ஆஃப், அதாவது மாடுலஸ் ஆஃப் z, மாடுலஸ் ஆஃப் z equal to r equal to என்ன கிடைக்குது? √2. எனி டவுட் மா? No, sir. சரி, அடுத்து என்ன? ஆர்குமெண்ட் வேணும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. ஆர்குமெண்ட் கேபிட்டல் ஆர்ஜின்னு வச்சுக்கோங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் என்ன தெரியும்? அதாவது ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 divided by z2 ன்னு என்னதுலாம் லாக்ரதம் ஃபார்முலா மாதிரி. அப்போ என்ன கிடைக்கும்? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப், கரெக்டா? ஆர்குமெண்ட் ஆஃப் z2 லாக்ரதம் ஃபார்முலா மாதிரி. டிவைட் வந்தா மைனஸ் போட்டு எழுத சொன்னேன். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் என்ன வந்துருக்குது? -1 plus I divided by cos pi by 3 plus I sin pi by 3. கரெக்டாமா? Yes, sir. அப்போ சொல்லுங்க, தனித்தனி எழுதுங்க. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் -1 plus I. கரெக்டாமா? Yes, sir. மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் cos pi by 3 plus I sin pi by 3. கரெக்டாக டவுட் இருக்குதா? டவுட் இருக்குதாமா? இல்லைங்க சார். அப்போ இது என்ன எழுதலாம்? tan inverse of x வேல்யூ என்ன? -1, y வேல்யூ என்ன? 1. அப்போ என்னாச்சு? எந்த குவாட்ரண்ட்? x வந்து நெகட்டிவ், y வந்து பாசிட்டிவ். எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் எப்படி எழுதலாம்? π minus θ ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ என்ன எழுதலாம்? y by x 1 divided by -1 இது மைனஸ் இது எப்படி எழுதலாம்? tan inverse of imaginary part என்ன? sin pi by 3. கரெக்ட்டா? sin pi by 3 இது x வேல்யூ, இது y வேல்யூ divided by cos pi by 3. டவுட் இருக்குதா கண்ணு? இல்லங்க சார். அப்ப இது தேர்ட் குவாட்ரண்ட் என்ன ஃபார்ம்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் π minus θ. tan inverse of pi 1 வந்து π by 4. அப்ப π minus π by 4. கரெக்ட்டா கண்ணு? எஸ் சார். மைனஸ் sin by cos என்ன? sin by cos tan. yes sir. but tan pi by 3. tan inverse of tan வந்து கட் ஆயிரும். கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்ப இது என்ன கிடைக்குது? இது வந்து 4π minus pi by 4 minus pi by 3. minus pi by 3. அப்ப இது என்ன கிடைக்குது? 3π by 4 minus pi by 3. அப்ப LCM எடுங்க. 12 ஆ? எஸ் சார். அப்ப 9π minus 4 ஆ? 4π ஆ? 4π. அப்ப என்ன equal கிடைக்குது? to pi by 12. pi by 12. இது யாரு? கேபிட்டல் ஆர்குமெண்ட். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப ஸ்மால் ஆர்குமெண்ட் எழுதணுமா? அப்ப ஸ்மால் ஆர்குமெண்ட் ஆஃப் z equal to capital argument of z plus 2 pi equal to 2n by pi plus pi by 12. கரெக்டாமா? சார். அப்ப z equal to எப்படி எழுதலாம்? z வேல்யூ என்ன? -1 plus I divided by cos pi by 3 plus I sin
பை பை 3 ஈக்குவல் டு ஆர். ஆரோட விலை என்னடா கண்டுபிடிச்சிங்க? ஆர் ஆரோட ரூட் 2வா? ரூட் 2. செக் பண்ணி இடம் எழுதிட்டு தானே இருக்கிறேன். இல்லைங்க சார். சரி, ஓகே, நான் கரெக்டாக கொடுக்குறேன். ரூட் 2 காஸ் தீட்டா. அப்போ என்னாச்சு? காஸ் 2n பை ப்ளஸ் பை பை 12 கரெக்டாமா? எஸ் சார். ப்ளஸ் I sin 2n பை ப்ளஸ் பை பை 12. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் கிவன் ப்ராப்ளத்தோட ஆர்குமெண்ட்டோட கேஸ் அண்டு போலார் ஃபார்மேட்டோட ஐடியா. செங்கல் பண்ணல ஃபர்ஸ்ட் டேவா? ஆமாங்க சார். காட்டிடுறேன் பார்த்து. இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஃபார்முலா சைடு அடிக்கிறேன். அந்த ஃபார்முலா சைடு எழுதுனா அந்த ஏரோ மார்க் போட்டிருப்பேன். அந்த ஏரோ மார்க் இடத்துல அந்த ஃபார்முலா எழுதிக்கிறாங்க. ஓகேங்க சார்.